ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரேமாவாக பார்க்கலாம் வாங்க. இந்த ஐஸ்வர்யா கிட்ட வந்து சேது சொல்லியிருப்பாங்க. இங்கே பாரு ஐஸ்வர்யா, இந்த மாதிரி வந்து காரை வந்து நான் தான் வந்து தமிழ் செல்விக்கு வாங்கி கொடுத்த மீனாட்சிக்காகன்றாங்க. ஏன்னா நம்மளே வாங்கி கொடுத்தா அதை அவள் ஏற்றுக்க மாட்டான் தான் நான் இந்த மாதிரி செஞ்சேன்றாங்க. இல்லை மாமா, நீங்கள் செஞ்சதும் சரிதானுவாங்க. நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு ஐஸ்வர்யாவும் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிளாஸ்க்கு போய் தமிழ் செல்வி ரொம்ப வைராக்கியத்தோட கற்றுக்குறாங்க. அதுக்கு அடுத்து தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டுக்கு வந்ததுமே வந்து இந்த மாதிரி டிரைவர் வச்சுக்கலாம், தினையிலும் போயிட்டு போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும் காலேஜுக்குன்னுவாங்க. நல்லா இருக்கும் இல்லையா அப்படின்னுவாங்க. அதுக்கு தமிழ் செல்வி பெட்ரோல் செலவு என்ன ஆகுன்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்றாங்க. ஏன்டி பெட்ரோல் செலவை பார்த்தா ஆகுதான்றாங்க. தினையிலும் காலேஜுக்கு கார்லேயே போயிட்டு வரலாம், அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொல்கிறீங்களா அம்மாச்சின்றாங்க. அம்மாச்சி சொல்கிறதே கேட்காதுமான்றாங்க. தினையிலும் காலேஜுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம கார்லேயே போய்கிட்டு வந்தோம்னா பெட்ரோல் செலவெல்லாம் அதிகமாகுன்றாங்க. அவங்க பேச்சை கேட்டு தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்காது மணின்றாங்க. ஒழுங்காக வந்து என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுமா, அதை விட்டுட்டு சும்மா வந்து இதை பண்ணுறது அதை பண்ணுறது இந்த வேலையெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போனதும் ஏண்டி புள்ள சொல்றத கேட்பியா, நான் சொல்றத கேட்க மாட்டியா, இந்த கிழவி சொல்றத நீங்க யாரும் கேட்க மாட்டீங்க அம்மா அப்படி இல்லை. ஆனா தமிழ் இவ்வளவு சொல்றாளேமான்றாங்க. ஏண்டி அவ அவ்வளவு சொல்றத கேட்கும் போது அப்ப நான் சொல்றத கேட்க மாட்டீங்கன்னு முடிவே எடுத்துட்டீங்களேன்றாங்க. இல்லம்மா அது வந்துன்றாங்க. ஏண்டி நான் சொல்றத கேட்கலன்னா அப்படின்னு விடுங்கடி, நான் எந்த விஷயத்துல தலையிடுறது இல்லைன்றாங்க. என்னை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க, நான் ஏன் பாட்டுக்கு இருந்துட்டு போறேன் ஏதோ ஒரு மூலையிலன்றாங்க. வயசான கேள்விக்கு அவ்வளவுதான் மரியாதை போலன்றாங்க. ஐயோ அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க நீங்கன்றாங்க. நீங்கெல்லாம் அப்படி தாண்டி நடந்துக்கிறீங்கன்றாங்க. உன் புள்ள சொல்றதான் கேட்பீங்க, நான் எங்க இருந்தோ வந்தவன், என் பேச்செல்லாம் நீங்க கேட்பீங்கன்ற மாதிரி எல்லாம் பாப்பத்தை பேசவும் அப்போ தமிழ் செல்வியோடைய அம்மாவுடைய மனசே ரொம்ப கஷ்டமாயிடுது. அடுத்து வரக்கூடிய பிரமோல பாட்டியோடைய பேச்சை தமிழ் செல்வி அம்மா கேட்க போறாங்களா இல்லைன்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.